ஹலோ டிபிஎஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் டிம்பிள் பாய். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? இனிமேல் இவங்க வீடியோ வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் திட்டிருப்பீங்க, எதிர்பார்த்துருப்பீங்க. அப்புறம் இவெல்லாம் எதுக்கடா வீடியோ போடுறான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. வீடியோ போட்டால் ஒழுங்காக போடுறது இல்லை, சொல்கிறான் அவ்வளோதான், இதை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதெல்லாம் போக என்னால் சில ப்ராப்ளமால் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியும். அப்புறம் உங்கள்கிட்ட போன வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னோடய ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன்னு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. அப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு இப்போது லைவாக பார்த்தீங்கன்னா 1027 இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. 1027 சப்ஸ்கிரைபர்ஸ், 1000 பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்ற சந்தோஷம் என்னால் தாங்க முடியல. அந்த ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன், நான் எப்படி இருக்கிறேன். நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் ஃபேஸ் காட்ட மாட்டிருக்கீங்கன்னு. நான் ஏன் ஃபேஸ் காட்டலன்னா, சரி கொஞ்ச நாள் தெரியாத முகமாக நம்ம ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ பேர் ஆதரிப்பாங்க, எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலான்னு தான் நான் ட்ரை பண்ணேன். மற்றபடி வேறு எந்த ரீசன் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஷை டைப் தான். என்னோடய ஃபேஸ் எல்லாம் அப்படியே டக்குன்னு காட்டுறதுக்கு, ஏன்னா தெரிஞ்சவங்க எதனா சொல்லிவிடுவாங்கன்ற ஒரு இன்டென்ஷன் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி எந்த இன்டென்ஷன் இல்லை. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அது எல்லாமே உங்களால் தான். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே இல்லை. எனக்கு 1000 பேர் என்னை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற 1000 பேர் எல்லாருக்குமே, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணி என்னை நம்பி இவ்வளோ தூரம் அட்லீஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவேன்னா இல்லையானே தெரில. ஏன்னா எப்போ ரீச் பண்ணுவேன்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. அதனால் கடைசியாக 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் நான் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு பார்த்தேன். இந்த வாட்டி எவ்வளோ ஹவர்ஸ் பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். 2400 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு சைக்கிள் கம்ப்ளீட் ஆக இன்னும் 600 வாட்ச் ஹவர்ஸ் வேணும் நம்மளுக்கு. ஆல்மோஸ்ட் 583 சம்திங் அவ்வளோ ஹவர்ஸ் வேணும். நம்ம ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை க்ராஸ் பண்ணுறதுக்கு. செகண்ட் வந்துட்டு 1583 வேணும். ஏன்னா அது 4000 வாட்ச் ஹவர்ஸ். இதுதான் ரியல் மானிட்டைசேஷன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம். அப்போது இந்த 3 இங்கே போட்டிருக்காங்க. இந்த 3 இதில் நம்ம 1 பாஸ் பண்ணிட்டோம், 1000 சப்ஸ்கிரைபர் பாஸ் பண்ணிட்டோம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். அதுக்கு இன்னும் 1583 ஹவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அது லாஸ்ட் 365 டேஸில். நான் எங்கே ஒழுங்காகவே வீடியோ போடலையே. ஒழுங்காக வீடியோ போட்டிருந்தாலாச்சும் இந்த வாட்ச் ஹவரில் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இது என்னோடய மிஸ்டேக் தான், நான் தப்பு பார்த்துக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் விடுங்க. சரி, நாம் ஃபேஸ் ரிவீல் போயிடலாமா டக்குன்னு? ஏன்னா ரொம்ப பெருசாலாம் இதை இழுக்க விரும்பல. சின்னதாக ஒரு வீடியோ ஃபேஸ் ரிவீலுக்காக. இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது, அது ஃபேஸ் ரிவீல் பண்ண வாட்டி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்களா, மூஞ்சா பார்க்கறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாடான்னு கேட்பீங்க. பரவாயில்ல, வெயிட் பண்ணுறவங்க அவங்களுக்காக. 1 3 ஹாய் டிபிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் டிம்பிள் பாய். இதுதான் என்னோடய ஃபேஸ். நான் பேசினா இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, இது லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே இப்படி தான் இருக்கும். நான் தான் டிம்பிள் பாய். இவ்வளோ நாளாக நீங்கள் மாஸ்க்குள்ளே பார்த்துட்டு இருந்த டிம்பிள் பாய் இப்போ மாஸ்க் வெளியே வந்து உங்களுக்காக வீடியோ பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லோருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் பண்ணுவேன். யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். நியாயமாக வீடியோ போடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்ன கண்டென்ட் வரப்போகுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஓலா வண்டி. அது வந்து நான் வாங்கி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஓலா வண்டி வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு நான் ஓட்டுறதுக்கும். ஆனால் அவங்களோட சர்வீஸ் இருக்குது இல்லைங்களா, தரமட்டமான சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தரமட்டமான சர்வீஸ் அந்தளவுக்கு இருக்குது. 5 வருஷம் வாரண்ட்டி கொடுத்தாங்க என்னோடய பேட்டரிக்கு. நான் 3 மாதம் வண்டி ஓட்டவே இல்லை. அது என்னோடய மிஸ்டேக்னால் அது என் வண்டி தானே, எனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ நான் ஓட்டலாம். என்கிட்ட இன்னொரு வண்டி இருந்துச்சு, அதனால் அதை வச்சுட்டு இருந்தேன். ஏன் நான் ஓட்டலைன்னா, என்னோடய ஓலா வண்டியோட டயர் வந்துட்டு பின்னாடி டயர் போயிட்டு இருந்துச்சு. அது மேலும் ஓட்டினா திருப்பி டேமேஜ் ஆகி வண்டிக்கு எதனா டேமேஜ் ஆயிருமேன்ற ஒரு பயத்தில், அப்புறம் பிரேக் பேட்ஸ்லாம் ரொம்ப தேஞ்சி, டிஸ்கெல்லாம் தேஞ்சி, அதனால் நான் ஓட்டலை.
ஆனால் எனக்கு தெரியாது நான் வண்டி ஓட்டாமல் விட்டால் எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்னு. அது என்ன ப்ராப்ளம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். ஆனால் அவங்க போட்ட என்ன சொல்கிறது, நான் 5 இயர்ஸ் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் தான் கம்பெனி வாரண்ட்டி. நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணி 5 இயர்ஸ் வாரண்ட்டி வச்சுருக்கேன். அந்த வாரண்ட்டி அப்புறம் 60,000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எனக்கு பேட்டரிக்கோ மோட்டருக்கோ எதனா ப்ராப்ளம் வந்தால் அவங்க ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி தரணும். அதுதான் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஆனால் இப்போது அவங்க பெரிய நீங்கள் சார்ஜ் போடல அதனால உங்கள் பேட்டரி போயிடுச்சு, அப்புறம் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல, எல்லாம் நம்ம மேலே தப்பு சொல்கிறாங்க. டிபிஸ் அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுத்ததில்ல. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊபர் நண்பர்களா, ஐயோ உங்கள் சப்போர்ட் வேறு லெவல். எனக்கு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு கால்னால் வந்துடும் டிபிஸ், ஒரு கால்னால் வரும். யாரனா ஒருத்தர் நான் மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன், திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறேன், கன்னியாகுமரியிலேருந்து கால் பண்ணுறேன், சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன், பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு நான் அந்த நம்பரு அந்த ஊபர் ஜாயினிங் வீடியோவில் என் நம்பரை கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ஓரளவுக்கு. யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையோ அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. அப்புறம் ஊபரை பற்றி நான் க்ளீனாக சொல்லிடுறேன். அதுக்கும் ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போய்டும். நான் சின்னதாக வீடியோ பண்ணி என் ஃபேஸ் இவெண்ட்டை காட்டலான்னு நினச்சேன். அது கூட சரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம், அப்டேட் கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஓலா பற்றியும் இந்த ஊபர் பற்றியும். ஆனால் இந்த ஊபர்லேருந்து எனக்கு ரொம்ப பேர், அப்புறம் ஜெப்டோ என்னோடய வீடியோ 30K ரீச் ஆகிருக்குங்க டிபிஸ். அது எனக்கு பார்க்க எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சரி நம்ம அப்போ வந்து கண்டினியூஸாக வீடியோ கொடுத்துருக்கலான்னு, நம்மளை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் தோணுச்சு. சரி உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே இன்ஃபர்மேஷன் வரும் கண்டிப்பாக. உங்களுக்கு ஊபர்லேருந்து ஒரு வீடியோ வரும், நெக்ஸ்ட்டு ஓலா என்னோடய பைக்லேருந்து வீடியோ வரும். இது வந்து ஓலா ஸ்கூட்டர் வச்சுருக்கிறவங்களுக்காக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. தெரிஞ்சிக்காமல் போனீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்னு நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ பார்த்து ஒரு 3-4 டேஸில் உங்களுக்கு ஓலாவோட டீட்டெயில் வந்துடும். நான் இது ப்ரூஃபெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணி 10,000 கொடு, ஒருத்தர் ஃபோன் பண்ணி 35,000, அப்புறம் ஏதோ பேசி லாஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் நான் என் வண்டியை ரெடி பண்ணேன். இதுதான் இந்த வீடியோவோட மெயின் இன்ஃபர்மேஷன். அது எப்படிலாம் நான் சால்வ் பண்ணேன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவை கொடுத்துட்றேன். அது ஜாஸ்திலாம் இருக்காது, ஒரு 5-10 மினிட்ஸில் நான் கவர் பண்ணிடுறேன் மேக்ஸிமம். ஓகேங்களா? இதுவே 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு டிபிஸ். ஓகே டிபிஸ், பாய், லவ் யூ, டேக் கேர். இதுதான் அவங்க டிபி, நான் தான் அவங்க டிம்பிள் பாய். ஓகேங்களா? அப்புறம் என்னோடய உண்மையான பேர் வந்துட்டு விமல் ராஜ். ஓகேங்களா? இதுதான் என்னோடய உண்மையான ஃபேஸ். என் பேர் வந்து என்னோடய உண்மையான நேம் விமல் ராஜ். நான் இந்த யூடியூப்காக வச்சுக்கிட்ட பேர் தான் டிம்பிள் பாய். ஏன்னா இங்கே சின்னதாக ஒரு குழி விழும், அந்த டிம்பிள் நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு பிடிச்சவங்க. ஸோ அதனால் அது டிம்பிள் பாயாக ஒரு அடையாளமாக மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். வேறு எந்த ரீசனும் இல்லை. அதுக்கு தான் நான் சொன்னேன் டிம்பிள் பாய்னு வச்ச காரணம் உங்களுக்கு எப்போ தெரியும்னா நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணும் போது தெரியும்னு ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இல்லை போக தெரியும்னு சொல்லியிருப்பேன். ஓகே டிபிஸ், பாய், லவ் யூ, டேக் கேர்.